வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ORF ஸ்பை யூனிவர்ஸ்ல இருந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்க ஆல்ஃபா மூவி பத்தி பார்க்க போறோம். ஆலியா பட் மற்றும் ஷர்வாரி நடிச்சிருக்க இந்த ஆல்ஃபா படம் எப்படி இருக்கு? வாங்க ஃபுல்லா போய் பார்க்கலாம். ஆலியா பட் மற்றும் ஷர்வானி 2 பேரும் ஒரு ஆபத்தான மிஷனுக்கு இணையும் ஒரு அன்லைக்லி ஏலியன்ஸ் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் பாபி தியோல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா மிரட்டியிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த மிகப்பெரிய வில்லனை, அது மட்டும் இல்லாம அவங்க பிளானை எப்படி முறியடிக்கிறாங்க, எல்லாம் தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்துல இருக்கிற ட்விஸ்ட்ல இருந்து படத்துல இருக்கிற ஃபைட் வரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்தும் இந்த படத்துல. படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஆலியா பட்டும் ஷர்வானியோட ஆக்ஷன் சீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நிஜமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப ஸ்டைலிஷாவும் கஷ்டப்பட்டு சூப்பரா ஆக்ஷன் சீன்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாம நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா பாபிலோ பயங்கரமா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஆக்ஷன் அவரோட கெட்டப்பே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பரா இருக்கும். ஸ்டார்டிங்ல மிகப்பெரிய ஹீரோவா காட்டியிருப்பாங்க அவரை. ஸோ போக போக அவர் ஒரு மிகப்பெரிய வில்லனா மாறுவார். படத்துல மிகப்பெரிய பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமியோ ரோல் நடிச்ச நம்ம ரித்திக் ரோஷன். ஸோ இவர் இந்த படத்துல வருவார்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்க்கல. சடனா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீன்ல பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அந்த வேஷத்துல இருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல பிளஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன். ஸோ ரித்திக் ரோஷன் வந்தாலே படத்துல ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும், கன்ஃபயர் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்தோன்னே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துச்சு. இதில் இந்த ஆல்ஃபா படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள். உங்களுக்கு ஆக்ஷன் மூவி முடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா எந்த ஒரு மூவியோட ரிவ்யூ கேட்டுட்டு போகாத போகாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படத்தை பாருங்கள், அப்புறம் அந்த படத்தோட மூவி ரிவ்யூலாம் கேளுங்க. ஸ்டார்டிங்கே படத்தோட மூவி ரிவ்யூ கேட்டிங்கன்னா பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போடும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஆலியா பட் பிடிச்சா ஆலியா பட் சொல்லுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பை பை கைஸ்.